அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இந்த நுகையகுடா பேரணியில் நடைபெறுகின்ற பல விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் முக்கியமாக பேச இருக்கின்றோம். நேற்றைய தினம் அனுராக் குமார திசாநாயக்க தங்காலை என்ற பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கின்றார். இதில் பல முக்கியஸ்தர்கள் கலந்திருக்கின்றார்கள். இராணுவம், முப்படைகள் சகிதம் முப்படையினரினுடைய மிக பிரதானிகள் மற்றும் அரசியல்வாதிகள், பெருமளவு மக்கள் என்று சொல்லி இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த கூட்டத்தில் அவர் பல வாக்குறுதிகளை வழங்கியிருக்கின்றார். போதைப்பொருள் எதிர்ப்புக்கு எதிராக பல வாக்குறுதிகளை கூறியிருக்கின்றார். குறிப்பாக இராணுவ வீரர்களுக்கு அவர் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். எனவே இந்த போதைப்பொருள் எதிர்ப்பு இயக்கமாக தற்போது அண்மையில் கொழும்பில் நடந்த இந்த போதைப்பொருளுக்கு எதிரான, அதாவது முழு நாடும் சேர்ந்து என்று சொல்லப்படுகின்ற அந்த போதைப்பொருளுக்கு எதிரான அந்த கூட்டம் இன்று இரண்டாவது முறையாக தங்காலையில் நடைபெற்றிருக்கின்றது. இவை 9 மாகாணங்களிலும் அவ்வப்போது நடைபெறும் என்று சொல்லப்படுகின்றது. எனவே மிக முக்கியமான கருத்துக்களை கூறியிருக்கின்றார். எனவே பல கைதட்டுக்கள், கரகோஷங்களுடன் அவர் கூறிய கருத்துக்கள் என்ன என்பதை நாங்கள் விரிவாக பார்க்க போகின்றோம். மேலும் அந்த ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் சம்பந்தமாக எமது மக்கள் அளவுக்கு அதிகமாக பாவிக்கப்படுகிறதால எதிர்காலத்தில் ஏற்பட போகின்ற மிக மோசமான சம்பவங்கள் சம்பந்தமாகவும், எனவே 2050 ஆண்டுகளில் எவ்வாறான அழிவு இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை பாவிப்பதால் ஏற்பட போகுது என்று சொல்லி ஒரு அதிர்ச்சி தகவலை மருத்துவத்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும், எனவே இலங்கையினுடைய போலீஸ் மிகப்பெரிய ஒரு போலீஸ் அதிகாரியினுடைய வாட்ஸ்அப்பை கெக் பண்ணி அவருடைய வங்கி கணக்கிலிருந்து பல லட்சங்களை மோசடியமான முறையில் எடுத்திருக்கின்றார்கள் இந்த கெக்கர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இணைய மோசடி பிரிவினர். எனவே இது சம்பந்தமான ஒரு தகவலை நாங்கள் பார்க்க போகின்றோம். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்தில் இந்த சிறை கைதிகளை பற்றி ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். இந்த ஆனந்த சுதாகரன் என்கின்ற அந்த அரசியல் கைதிகள் சம்பந்தமாகவும், ஆனந்த சுதாகரனுடைய அந்த மகளின் நிலைமை தொடர்பாகவும் மிகவும் வலிகள் தாங்கிய ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். எனவே இந்த கருத்தை அனைவரும் பார்க்க வேண்டும் என்று சொல்லியும் அவர் கூறியிருக்கின்றார். இது சம்பந்தமாகவும் நாங்கள் பார்க்க போகின்றோம். நாமல் ராஜபக்ச லண்டனில் தன்னுடைய அந்த 3 வருட படிப்பை பெற்ற பொழுது அவருக்கு அனைத்து உதவிகளையும் செய்தவர் ஒரு தமிழ் வர்த்தகர் என்று சொல்லி ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கின்றார் நிர்மலா கண்ணங்கரை என்கின்ற புலனாய்வு ரிப்போர்ட்டர். எமது காணொலியில் ஏற்கனவே இந்த நாமல் ராஜபக்ச தன்னுடைய அந்த சட்டக்கல்லூரியில் எவ்வாறான முறைகேடுகளை பயன்படுத்தி எவ்வாறான முறைகேடான விண்ணப்பங்களை கொடுத்து அந்த சட்டக்கல்லூரி சட்டவாளராக அவர் கல்வி கற்றார் என்பது சம்பந்தமாகவும், அதற்கு பிறகு அவர் ஜெயவர்த்தனாபுர பல்கலைக்கழகத்தில் முதுகலைமானி பட்டத்தை எவ்வாறு கல்வி கற்றார் என்று சொல்லியும் ஒரு காணொலியை நாங்கள் போட்டிருக்கின்றோம். எனவே இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பது சிறப்பாக இருக்கும். அதற்கு பிறகு இது பார்க்கின்ற போது உங்களுக்கு சில தெளிவூட்டல்களை பெற்றுக்கொள்ளலாம். எனவே இந்த நாமல் ராஜபக்சவுக்கு 2006ஆம் ஆண்டிலிருந்து 2009ஆம் ஆண்டு வரை லண்டனில் இவருடைய கல்வியை கற்பதற்காக ஒரு தமிழ் வர்த்தகர் இவருக்கான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கிறார். அதாவது இலங்கையினுடைய ஒரு ஜனாதிபதியினுடைய மகனை இந்த லண்டனில் இருக்கிற ஒரு தமிழ் வர்த்தகர் அனைத்து உதவிகளும் செய்து, அதாவது படிப்பு செலவு, தங்குமிட வசதிகள் மற்றும் உணவு போன்றவற்றை வழங்கி இவரை ஒரு தன்னுடைய பிள்ளை போல பார்த்து இவருக்கான அனைத்து உதவிகளையும் செய்திருக்கின்றார். இலங்கையிலே 2009ஆம் ஆண்டு தமிழ் மக்கள் வகை தொகையின்றி கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த பெரும் போர் அவலம் நிகழ்ந்த காலப்பகுதியில் லண்டனில் ஒரு தமிழ் வர்த்தகர் இவ்வாறான செயலை செய்திருப்பது அனைத்து தமிழ் மக்களுக்கும் ஒரு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடியவாறான செய்தியாக இருக்கின்றது. இது சம்பந்தமான விரிவான விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். 15 கோடி குஷ் போதைப் பொருள் இன்று கொழும்பில் மீட்கப்பட்டிருக்கின்றது. இது எங்கே மீட்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் விரிவாக பார்க்க போகின்றோம்.
மற்றும் 15 பொதிகளுடன் கடலில் மிதந்து வந்திருக்கின்றது. இன்னொரு கடத்தல், இன்னொரு போதைப்பொருள் இது சம்பந்தமாகவும். மற்றது அண்மையில் திருவோணமலையில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய பேசு பொருளாக இருக்கின்ற அந்த புத்தர் சிலை வைப்பு பிரச்சனை தொடர்பாக ராஜாங்கனை சத்தாரத்ன தேரர் ராஜாங்கனை சத்தாரத்ன தேரர் என்கின்றவர் ஒரு நிலைப்பாட்டை சொல்லியிருக்கின்றார். எனவே இவர் உண்மையான நீதியான நேர்மையான தேரராக காணப்படுகின்றார். நாங்கள் புத்த பிக்குகள் எல்லோரையும் குறை கூறக்கூடாது. எனவே குறிப்பிட்ட சில புத்த பிக்குகள் தான் இவ்வாறான இனவாத செயற்பாட்டையும் இனக்கலவரங்களையும் ஏற்படுத்துவதற்காக இந்த புத்தர் சிலைகளை வைப்பதற்கு முண்டியடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பல புத்த பிக்குகள் நல்ல இதய சுத்தியோட நேர்மையானவர்களாகவும் இறைவனுடைய அந்த புத்தரனுடைய அந்த சரியான புத்தர்களுடைய வழிகாட்டுதலை பின்பற்றக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான சில புத்தபிக்குகளால் தான் இந்த நல்ல புத்தபிக்குகளுக்கும் கூடாத அவப்பெயரை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இலங்கையினுடைய ராஜாங்கனைக்கு சேர்ந்த சத்தாரத்ன தேரர் என்ற அந்த பௌத்தபிக்கு திருவோணமலையில் வைக்கப்பட்ட அந்த புத்தர் சிலை அனைத்தும் திட்டமிட்ட ஒரு செயற்பாடு என்று சொல்லியும் இனவாதத்தை மேற்கொள்ளப்படுகின்ற இனக்கலவரங்களை தூண்டக்கூடிய ஒரு மதவாதம் இனவாதத்தை சார்ந்த ஒரு செயற்பாடு என்று சொல்லியும் இது முற்றுமுழுதாக அனுர அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுப்பதற்காக தற்போது மேற்கொள்ளப்பட்ட ஒரு சதி நடவடிக்கை என்று சொல்லியும் கூறியிருக்கின்றார். எனவே இவை சம்பந்தமான விரிவான விளக்கங்களை நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கொன்னை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சற்று முன்னர் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நுகேகொட பேரணி இலங்கையினுடைய வரலாற்றிலேயே பொதுசன பெரமுன கட்சி, அதாவது மஹிந்த ராசபக்சவனுடைய கட்சிக்கு மிகப்பெரிய தோல்வியாகத்தான் பார்க்கப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் இதுவரை காலமும் நடைபெறுகின்ற அந்த பேரணிகளை ஒழுங்குபடுத்துகின்ற அந்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் பொதுசன பெரமுன என்ற அந்த கட்சி மஹிந்த ராசபக்சனுடைய அந்த கட்சி நடத்துகின்ற பேரணியாக இருந்தால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதில் கலந்து கொண்டு அந்த பேரணியை மிகவும் சிறப்பாகவும் வலுவாகவும் தான் அந்த பேரணியை நடத்தி செல்கின்றவர்கள். ஆனால் இதற்கு என்ன காரணம் என்று சொல்லி பார்க்கின்ற போது பொதுசன பெரமுன கட்சி உண்மையில் வீழ்ச்சி அடைந்து கொண்டு செல்கின்றது, மக்கள் ஆதரவு குறைந்து கொண்டு செல்கின்றது. இது அவர்களுக்கும் தெரியும். இதன் காரணமாகத்தான் 17 எதிர்க்கட்சிகள் இணைந்து இந்த நுகேகொட பேரணி, அதாவது இன்று 21ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த நுகேகொட பேரணியை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றார்கள். இதிலும் அந்த ஆரம்பத்தில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ஆதரவு பின்னர் படிப்படியாக விலகியதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினம் இந்த பேரணியில் கலந்து கொள்ளாமலே ரணில் விக்ரமசிங்கே இந்தியா பயணமாகிறார். ஏறக்குறைய அவர் தப்பியோடுகிறது போலதான் ஒரு தோற்றப்பாடு காணப்படுகின்றது. இதைவிட சந்திரிகா மற்ற மைத்ரிபால சிறிசேனா ஏன் மஹிந்த ராசபக்ச கூட இந்த பேரணியில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லியிருக்கின்றார். எனவே இவர் திடீரென்று இந்த பல்டி அடித்து இன்றைய பேரணியில் கலந்து கொள்ள போகிறோம் என்று சொல்லி கண்டியில் நடைபெற்ற ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டில் இந்த மஹிந்த ராசபக்ச சொல்லி இருக்கின்றார். இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் அண்மையில் ஒரு சில நாட்களுக்கு முன்னர் திருகோணமலையில் அந்த புத்தர் சிலை அந்த வைத்ததன் எதிரொலியாகத்தான் இந்த முடிவை எடுத்திருக்கின்றார். ஏனென்று சொன்னால் இது ஒரு இனவாத பிரச்சனை. இனவாதங்களை கையில் எடுத்து தான் இந்த பொதுசன பிரமுன போன்ற கோத்தபாய மற்றும் மஹிந்த ராசபக்ச, நாமல் ராசபக்ச என்பவர்கள் தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள். இதனை பல முறை அனுரா குமார திசாநாயக்க பொது மேடைகளில் சொல்லி வந்திருக்கின்றார். எனவே இப்பொழுது இவர் ஏன் இந்த நுகேகொட பேரணியில் பங்கு பெற்ற போறோம் என்று சொன்னால் அந்த புத்தபிக்குகளுக்கு எதிரான சில நடவடிக்கைகளை அன்று அரசாங்கம் எடுத்துக்கொண்டதால இனவாதத்தை கையில் எடுத்துக்கொண்டு சற்று இந்த பேரணியை பலப்படுத்தலாம், இந்த பேரணியை அரசாங்கத்துக்கு எதிராக வலுவாக மாற்றலாம் என்று சொல்லி மஹிந்த ராசபக்ச நினைத்திருக்கலாம். அதன் வெளிப்பாடாகத்தான் இந்த பேரணியில் அவர் கலந்து கொண்டிருக்கின்றார்.
17 எதிர்க்கட்சிகள் மொத்தமாக சேர்ந்து இந்த பேரணியை நடத்தி கொண்டிருக்கின்றன. எனவே இந்த பேரணியில் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஓரளவு தெரிந்திருக்கிறது, தாங்கள் என்னத்தை தான் இனவாதத்தை தூக்கினாலும் சரி, மற்ற போதை வஸ்து கடத்தினாலும் சரி, பாதாள உலக குழுக்களை வைத்து இயக்கினாலும் சரி, தங்களுக்கு ஆதரவு குறைந்திருக்கிறது என்பதை அவர் ஓரளவு அவருடைய அந்த மனசு புரிந்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் சரி, பாராளுமன்ற தேர்தலிலும் சரி மிகப்பெரிய தோல்விகளைத்தான் இந்த பொதுசன பிரமுன என்கின்ற இந்த ராஜபக்சக்களுடைய கட்சி சந்தித்திருந்தது. எனவே இன்றைய தினம் இந்த பேரணியில் ஓரளவு மக்கள் காணப்பட்டாலும் இது ராஜபக்சக்களுடைய கூட்டத்துக்கான மக்கள் போதாதென்றே சொல்லக்கூடியதாக பலரும் விமர்சித்திருக்கின்றார்கள். இன்று பல்லாயிரக்கணக்கான மக்களை தங்காலை என்ற இடத்தில் அனுராக் குமார திசாநாயக்க சந்தித்திருக்கின்றார். எனவே போதைப் பொருளுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு 2வது கூட்டத்தை கூட்டியிருக்கின்றார். அண்மையில் ஒரு கூட்டத்தை கூட்டினவர். அந்த கூட்டம் எங்கே என்று சொன்னால் கொழும்பினுடைய மத்திய பகுதியில் கூட்டியிருக்கின்றார். இன்று தங்காலை பகுதியில் 2வது கூட்டத்தை கூட்டியிருக்கின்றார். எனவே இது சம்பந்தமாக இவர் கூறிய மிக முக்கியமான கருத்துக்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். எனவே வேலையை தொடங்குங்கள், நாங்கள் உங்களுக்கு பின்னால் இருக்கின்றோம், நீங்கள் வேலையை ஆரம்பியுங்கள் என்று சொல்லி முப்படையினருக்கும் தன்னுடைய அந்த கருத்தை கூறியிருக்கின்றார். மேலும் உங்களுடைய குழந்தைகள் போதைக்கு அடிமையாக இருந்தால், அல்லது போதை வஸ்து பாவிக்கக்கூடியவர்களாக இருந்தால், அல்லது போதை வியாபாரத்தில் ஈடுபடுபவர்களாக இருந்தால் எங்களிடம் நம்பி துணிந்து ஒப்படையுங்கள், அவர்களை நாங்கள் மாற்றத்துக்கு உட்படுத்தி காட்டுகின்றோம், அவர்களை நல்லவர்களாக மாற்றி காட்டுகின்றோம் என்று சொல்லி அனுராக் குமார திசாநாயக்க ஒரு கவர்ச்சியான கருத்தை கூறியிருக்கின்றார். எனவே இந்த கூட்டம் மிகப்பெரிய ஒரு கூட்டம், போதைக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு கூட்டமாக காணப்படுகின்றது. நிறைய வாக்குகளை மக்களுக்கு அள்ளி குவித்திருக்கின்றார். இரட்ட எக்கட்ட என்கின்ற போதைப் பொருள் எதிர்ப்பு, முழு நாடும் போதைப் பொருள் எதிர்ப்பு இயக்கமாக என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்தை தான் இவர் நடத்தியிருக்கின்றார். கடந்த மாதம் 30ஆம் தேதி கொழும்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கின்றார். எனவே இந்த கூட்டத்திற்கு பிறகு பல போதைப் பொருள் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டும் பல போதைப் பொருட்களுடன் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது. எனவே கூட்டம் தங்காலையில் தான் நடைபெற்றிருக்கின்றது. எனவே இந்த கூட்டங்கள் தொடர்ச்சியாக 9 மாகாணங்களிலும் நடைபெறும் என்று சொல்லியும், இந்த கூட்டங்கள் தனித்தனியாக அனுராக் குமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெறும் என்று சொல்லியும் அவர் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். இராணுவத்தினரை பார்த்து அவர் ஒரு நல்ல ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். நீங்கள் உங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பியுங்கள், உங்களுடைய வேலையை தொடங்குங்கள், நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கின்றோம், நாங்கள் உங்களை பாதுகாப்போம், எனவே நேர்மையாகவும் நீதியாகவும் நீங்கள் உங்களுடைய அந்த யூனிஃபார்முக்கு மதிப்பு கொடுங்கள் என்று சொல்லி இராணுவம் மற்றும் போலீசார் போன்ற முப்படையினரையும் பார்த்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். எனவே ஏன் அவர் இவ்வாறு சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால், போதைப் பொருள் என்கின்ற அந்த வர்த்தகத்துக்கு எதிரான எமது செயற்பாடு ஒரு சாதாரண செயற்பாடு அல்ல என்று சொல்லியும், மிகவும் ஒரு கஷ்டமான செயற்பாடு என்று சொல்லியும், மிகப்பெரிய பிரச்சனைகளை நாங்கள் முகம் கொடுத்து அந்த போதைக்கு எதிராக வெற்றியை பெற வேண்டும் என்று சொல்லியும் எனவே கூறுகின்றார். திருகோணமலையில் அண்மையில் நடந்த ஒரு சம்பவத்தையும் சூசகமாக அந்த கருத்தை கூறுகின்றார். ஆன போதும் அந்த கருத்தை சிலை வைத்ததாகவோ அல்லது புத்தமைப்புகள் சம்பந்தப்பட்டதாக அவர் சொல்லவில்லை. ஆனால் ஒரு சூசகமாகத்தான் திருகோணமலை சம்பவத்தை குறிப்பிடுகின்றார். எனவே எதிர்க்கட்சிகள் தன்னுடைய அந்த இந்த எதிர்ப்பு இயக்கத்தை, அதாவது தங்களுடைய அந்த போராட்டம், இந்த போதைக்கு எதிராக தாங்கள் மிகவும் கடினமாகவும் மிகவும் கஷ்டப்பட்டு போராட வேண்டியிருக்கின்றது. ஆனால் இந்த போராட்டத்தினுடைய இறுதியில் நாங்கள் வெற்றி அடைவோம் என்று சொல்லி அனுராக் குமார திசாநாயக்க இந்த கூட்டத்தில் கூறியிருக்கின்றார். இதற்கு எதிராக போராட வேண்டும், எனவே போராடுவோம், எனவே வெற்றியை பெறுவோம் என்று சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். போதைப்பொருள் கடத்தல்காரர்களை எமது அரசாங்கத்தில் இடம் கொடுக்கப்பட மாட்டாது என்று சொல்லியும், அவர்களை சும்மா விடமாட்டோம் என்று சொல்லியும், அவர்களுக்கு எதிராக மிக கடினமான நடவடிக்கைகள் இனிவரும் காலங்களில் எடுக்கப்படும் என்று சொல்லியும் அனுராக் குமார திசாநாயக்க சூளுரைத்திருக்கின்றார். இந்த போதைப்பொருள் கடத்தல்காரர்களை எந்த விதத்திலும் அரசாங்கம் பாதுகாக்க மாட்டாது என்று சொல்லியும், அவர்களுக்கு முடிவு விரைவில் கட்டப்படும் என்று சொல்லியும் இவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் இந்த போதைப் பொருளால் மிகவும் பாதிக்கப்படுகின்றது குடும்பங்கள், பிள்ளைகள், கணவன், மனைவி மற்றும் அவர்களுடைய உறவினர்கள் என்று சொல்லி பலர் இருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான அடிமைப்பட்டவர்கள் யாராவது இருந்தால் எங்களிடம் நீங்கள் ஒப்படையுங்கள், நாங்கள் அவர்களை சீர்படுத்தி தருகின்றோம் என்று சொல்லி அவர் நல்ல ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார்.
மேலும் 100 வருடங்கள் ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கின்ற ஒரு பணத்தை 100 வருடங்கள் செல்லும் ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு சம்பாதித்து ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக வர அதை ஒரு சில நாட்களிலேயே ஒரு சில படகுகளிலேயே இவர்கள் செய்து முடிக்கின்றார்கள். அதாவது 100 வருடங்கள் ஒரு மனிதன் உழைத்து பெறுகின்ற இந்த பணத்தை ஒரு சில மணி நேரங்கள் ஒரு சில படகுகளில் இந்த போதைப்பொருள் வர்த்தகர்கள் செய்து முடிக்கின்றார்கள். எனவே இந்த அத்தனைக்கும் இந்த நாட்டில் இவைக்கு காரணம் என்னென்று சொன்னால் இந்த நாட்டில் இந்த போதைப் பொருள் வியாபாரமாக மாறியிருக்கின்றது. எனவே இதை நாங்கள் முறியடிக்க வேண்டும். அடுத்ததாக இலங்கையில் உள்ள இப்போது பாவித்து வருகின்ற ஆன்டிபயோட்டிக் அந்த மருந்து வகைகளை இன்றைய நோயாளர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் கண்மண் தெரியாமல் பாவித்து கொண்டு வருகின்றார்கள். இது 2050ஆம் ஆண்டு 10 மில்லியன் உயிரிழப்புகளை கொடுக்கும் என்று சொல்லியும் தற்போது இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்து பாவிக்கின்றவர்கள் 10 லட்சம் பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்று சொல்லியும் ஒரு அதிர்ச்சி தகவல்களை மருத்துவத்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே ஒரு மருத்துவர் சிபாரிசு செய்திருப்பார் தானே ஒரு நோயாளிக்கு ஏதோ ஒரு காய்ச்சலுக்கோ அல்லது ஏதோ ஒரு வருத்தத்துக்கோ சில ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை அவர் வழங்கியிருப்பார். எனவே அந்த சிட்டைகளையும் அந்த வழங்கிய மருந்துகளையும் காட்டி இவர்கள் தொடர்ச்சியாக பார்மசிகளிலோ அல்லது டிஸ்பென்சரிகளிலோ அந்த மருந்து எடுத்து பாவிக்கிறதால பல ஆபத்துக்களையும் பல பக்க விளைவு நோய்களையும் ஏற்படுத்துகின்றது என்று சொல்லியும் இது தற்பொழுது இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்து பாவிக்கின்றவர்களினுடைய தொகை 10 லட்சங்களாக காணப்படுகிறது என்று சொல்லியும் எதிர்காலத்தில் அதாவது 2050ஆம் ஆண்டு காலம் வரை இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் பாவிக்கிறவர்களுடைய இந்த நிலை தொடருமாக இருந்தால் இது 10 மில்லியன்களாக அதிகரிக்கும் என்று சொல்லியும் ஒரு எச்சரிக்கை கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். இதைவிட தற்போது இருதய நோயால் பாதிக்கப்படுகின்றவர்கள் இலங்கையில் 10% அதிகரித்திருப்பதாக கூறப்படுகின்றது. அடுத்ததான் மிகப்பெரிய ஒரு சம்பவம். இலங்கையினுடைய மிகப்பெரிய போலீஸ் அதிகாரி என்று சொல்லப்படுகின்ற ஒரு போலீஸ் அதிகாரியினுடைய இணையதளங்களை கெக் பண்ணப்பட்டிருக்கின்றது. எனவே குறிப்பாக இவருடைய அந்த வாட்ஸ்அப் இணையதளத்தை கெக் பண்ணி இவருடைய அந்த வங்கி கணக்கில் இருக்கின்ற பல லட்சம் ரூபாக்களை மோசடி செய்திருக்கின்றார்கள் இந்த கெக்கர்ஸ் குழுவினர். எனவே இணைய மோசடி குழுவினரிடமிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீங்கள் தயாராக வேண்டும் என்று சொல்லி இணைய மோசடி சம்பந்தமான தடுப்பு போலீசார் ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த இலங்கையினுடைய மிகப்பெரிய ஒரு போலீஸ் அதிகாரினுடைய வாட்ஸ்அப்பை கெக் பண்ணி அவருடைய வங்கிக் கணக்கில் இருந்த பல லட்சம் ரூபாக்களை மோசடியாக செய்தவர் யார் என்று பார்க்கின்ற போது இவர் ஒரு நைஜீரியா நாட்டை சேர்ந்தவர் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. இவருக்கு பக்கபலமாக இருந்த 2 இலங்கை பிரஜைகளும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நைஜீரியா நாட்டு அந்த பிரஜையும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இதே வேளையில் வடமாகாணத்தில் இவ்வாறான அந்த இணைய மோசடி கெக்கர்ஸ்கள் அதிகரித்திருப்பதாகவும் எனவே பல கெக் பண்ணுகின்ற அந்த சம்பவங்கள் பல இனி வருகின்ற காலங்களில் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. நாமல் ராஜபக்ச சம்பந்தமாக நிர்மலா கண்ணங்கரை என்பவர் கண்ணங்கரை என்கின்ற அந்த பொன் புலனாய்வு பத்திரிகையாளர் பல்வேறு அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். எனவே இவை சம்பந்தமாக நாமலுடைய அரசியல் இருப்புக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருக்கின்றது. ஏறக்குறைய நாமல் மனமுடைந்த நிலையில் தான் காணப்படுகின்றார். நாமல் ஒழுங்காக சாப்பிடுவதில்லை, ஒழுங்காக நித்திரை செய்வதில்லை. இவ்வாறான நிலையில் தான் நாமல் இருக்கின்றார். இதற்கு காரணம் இந்த பொன் புலனாய்வு பிரிவு பத்திரிகையாளர் பல உண்மைகளை அம்பலப்படுத்தியிருக்கின்றார். இதில் தான் இன்னொரு உண்மையையும் அம்பலப்படுத்தியிருக்கின்றார். இலங்கையில் மிகப்பெரிய ஒரு போரை நடத்தி கொண்டு மஹிந்த ராஜபக்சவும் அவருடைய கூட்டாளிகளும் ஈடுபட்டு கொண்டிருந்த சமயத்தில் மஹிந்த ராஜபக்சனுடைய மகன் லண்டனில் படித்திருக்கின்றார். இந்த காலப்பகுதியில் லண்டனில் அவருக்கு பாதுகாப்பு மற்றும் உணவு, உடை, உறையுள் மற்றும் தங்குமிடம் எல்லாவற்றையும் இலவசமாக வழங்கிய ஒரு தமிழ் வர்த்தகருடைய நிலைப்பாட்டை அவர் தோலுத்து போட்டுகின்றார். இது தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. எனவே வகை தொகையின்றி வன்னியில் மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருந்த காலப்பகுதியில் லண்டனில் ஒரு தமிழ் வர்த்தகர் இந்த நாமல் ராஜபக்சனுடைய மகனை செல்லப்பிள்ளையாக கவனித்திருக்கிறார். எனவே இந்த மாதிரியான யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய மகனை ஒரு நம்பிக்கையான தமிழ் மகனிடம் லண்டனில் ஒப்படைத்திருக்கின்றார் என்று சொன்னால் அவருக்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கும் எவ்வகையான தொடர்புகள் இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது தமிழ் மக்கள் மத்தியில்.
எனவே 3 வருட காலப்பகுதியில் 2006ஆம் ஆண்டு தொடக்கம் 2009ஆம் ஆண்டு வரை லண்டனில் தங்கி இந்த நாமல் ராசபக்ச என்பவர் படித்து கொண்டிருந்த காலப்பகுதியில் இவருக்கான அந்த பட்ஜெட் கொட்டல் என்று சொல்லப்படுகின்ற குறைந்த செலவில் தங்குமிட வசதிகள் மற்றும் உணவு வசதிகள் மற்றும் உடையுள் என்பவற்றை கொடுத்திருக்கின்றார். ஏறக்குறைய அந்த கொட்டலில் தங்கிய வேறு ஆட்களுக்கு பில் வழங்கப்பட்டிருக்கிறதாம். இந்த நாமல் ராசபக்சவுக்கு எந்தவித பில்களையுமே வழங்கவில்லை என்று சொல்லி ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கின்றது. எனவே வில் வழங்காமல் வில் ஒன்றும் இல்லாமலே இவர் அந்த தமிழ் வர்த்தகர்களுடைய பாதுகாப்பில் இருந்து தங்குமிட வசதிகள் மற்றும் உணவு வசதிகள் உறையுள் வசதிகள் மற்றும் அந்த பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்கான அந்த செலவு வசதிகளை கூட இந்த தமிழ் வர்த்தகர் தான் செய்திருக்கின்றார் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. எனவே இந்த தகவலை யார் வெளியிட்டிருக்கிறார் என்று சொன்னால் இமிக்ரேஷன், அதாவது இந்த தகவலை எவ்வாறு பெற்றிருக்கின்றார் என்று சொன்னால் இந்த நிர்மலா கண்ணங்கர என்கின்ற இலங்கை பத்திரிகையாளர், அதாவது சண்டே டைம்ஸ் மற்ற சண்டே லீடர், சண்டே ஒப்சர்வர் போன்ற பத்திரிகைகளில் பணியாற்றிய இந்த புலனாய்வு பத்திரிகையாளர் என்று சொல்லப்படுகின்ற நிர்மலா கண்ணங்கரை என்பவர் இமிக்ரேஷன் ரிப்போர்ட்டை பெற்றிருக்கின்றார். அதாவது இலங்கையினுடைய யூகே எம்பசியில் இமிக்ரேஷன் ரிப்போர்ட்டை பெற்று, எனவே இவர் எங்கு ஒரு ஆள் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதாக இருந்தால் அந்த நாட்டில் தான் எங்கே நிற்கப் போகின்றேன், யாரிடம் தங்கப் போகின்றேன், தன்னுடைய பேங்க் பேலன்ஸ், மற்ற அந்த தங்குமிடங்கள், இந்த பல்கலைக்கழகத்தில் படிக்க போகிறோம்னு சொல்லி முழு டீட்டெயில்ஸும் கொடுத்திருப்பார். எனவே இந்த இமிக்ரேஷன் ரிப்போர்ட்டை வைத்துக்கொண்டு தான் இந்த இமிக்ரேஷன் ரிப்போர்ட்டை யூகே எம்பசியிலிருந்து இந்த நிர்மலா கண்ணங்கரை என்பவர் எடுத்திருக்கின்றார். எனவே எடுத்ததன் பின்னணியில் தான் இந்த தமிழ் வர்த்தகர் நாமல் ராசபக்சவை இவ்வாறான முறையில் பாதுகாத்து இலவசமாக படிப்பித்த அந்த விடயங்கள் அம்பலமாக இருக்கின்றது. 15 கோடி ரூபாய் பெறுமதியான குஸ் போதைப் பொருள் இன்று மீட்கப்பட்டிருக்கின்றது. இது கொழும்பு தங்காலை பகுதியில் தான், இந்த தங்காலையினுடைய அந்த மத்திய பகுதியில் 15 கோடி ரூபாய் குஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு பிரிவினர் போதைப் பொருளுக்கு எதிரான குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இந்த போதைப் பொருட்கள் அனைத்தும் மீட்கப்பட்டிருக்கின்றது. இது எங்கே மீட்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் இலங்கையினுடைய மத்திய தபால் பரிவர்த்தனை நிலையத்தில் மீட்கப்பட்டிருக்கின்றது. எனவே மத்திய தபால் பரிவர்த்தனை நிலையத்தில் பல பொதிகள் காணப்பட்டதாக, அந்த பொதிகளை அவர்கள் பரிசோதிக்கின்ற போது குஸ் என்கின்ற மிக மோசமான அழிவை ஏற்படுத்துகின்ற போதைப்பொருள் பாசல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. தற்போது இந்த பாசல்கள் வெளியில் எடுத்து இந்த பாசல்களுக்கு காரணமானவர்கள் யார் என்று சொல்லி போலீஸ் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. இவற்றுடைய மொத்த பெறுமதி 15 கோடிகள் ஆகலாம் என்று சொல்லி மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. மேலும் 6 பேர் தங்காலை கடற்கரையில் இன்றும் 15 பொதிகளுடன் போதை வஸ்து கடத்துகின்ற ஒரு படகை கடற்படையினர் கைப்பற்றியிருக்கிறார்கள். இதில் 6 பேர் மொத்தம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த 6 பேரும் தற்போது போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த படகில் மொத்தம் 15 பொதிகள் இருந்ததாகவும், எனவே இந்த போதைப் பொருட்கள் எவ்வகையான போதைப் பொருட்கள் எவ்வகையான பெறுமதியானவை என்பதை தற்போது போலீசார் விசாரணைகள் மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்தது, நாங்கள் எப்பொழுதும் இந்த புத்தர் சிலைகளை வைக்கின்றவர்கள் அநேகமாக பௌத்த பிக்குகள் என்று சொல்லி பொதுவாக நாங்கள் கூறுகின்ற நாங்கள் தானே. எனவே பௌத்த பிக்குகள் எல்லோரும் தீயவர்கள் அல்ல, அதாவது நேர்மையற்றவர்கள் அல்ல. எனவே பல பௌத்த பிக்குகள் நேர்மையானவர்கள், இதய சுத்தியுடன் செய்பவர்கள், இதய சுத்தியுடன் செயற்படுபவர்கள், புத்தரனுடைய சரியான அந்த வழிகாட்டலை பின்பற்றுபவர்கள் என்று சொல்லி பலர் இருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான சில புல்லுருவி பௌத்த பிக்குகளால் தான் இந்த புத்தர் சிலைகளை அடாவடியாக கொண்டு தமிழர் பிரதேசங்களில் வைப்பதும், அந்த இடங்களுக்கு காணி உரிமைகளை கொண்டாடுவதும், அதில் ஒரு விகாரை கட்டுவதும், இன முரண்பாடுகளை தோற்றுவிப்பதும் காரணமாக இருக்கின்றார்கள். எனவே இன்றைய தினம் ராஜாங்கனையை சேர்ந்த சத்தாரத்ன தேரர் என்பவர் ஒரு உண்மையை கூறியிருக்கின்றார்.
திருவோணமலையில் வைக்கப்பட்ட அந்த புத்தர் சிலை விவகாரம் தற்போதைய அரசாங்கத்துக்கு ஒரு மிக பெரிய நெருக்கடியை ஏற்படுத்துவதற்காக திட்டமிட்டு ஒரு காய் நகர்த்தல் என்று சொல்லி அவர் துணிச்சலாக கூறியிருக்கின்றார். இதன் போது தனக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் அது தான் பொருட்படுத்த மாட்டேன் என்று சொல்லி கூறியிருக்கின்றார். எனவே கூறுபவர்கள் கூட ஆபத்துக்களை எதிர்நோக்கியவர்களாகத்தான் காணப்படுகின்றார்கள். இதைவிட இதை இன முரண்பாடுகளை தோற்றுவிப்பதும் இனக்கலவரங்களை தூண்டக்கூடியதும் இனவாத முற்று முழுதாக இனவாதத்தை தூண்டக்கூடிய ஒரு செயற்பாடாக இருக்கின்றது என்று சொல்லி அவர் தன்னுடைய அந்த கருத்தில் கூறியிருக்கின்றார். எனவே இவருக்கு நாங்கள் உண்மையில் இவ்வாறான நல்ல பௌத்த பிக்குகளும் சிங்களவர் மத்தியில் இருக்கின்றார்கள். எனவே இவர்களையும் நாங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சிறைக்கு தான் ஏன் சென்றது என்று சொல்லியும் சிறையிலிருந்து பல பாடங்களை கற்றதாகவும் ஆனந்த சுதாகரன் போன்ற பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்ற பல சிறை கைதிகள் சொல்லனா துன்பங்களை அனுபவிக்கின்றார்கள் என்று சொல்லி ஒரு கவலையான ஒரு மிக மோசமான ஒரு வேதனை தருகின்ற ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார். இவர் தன்னுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்தில் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். இதில் ஆனந்த சுதாகரன் இன்றைக்கு 18 வருடங்களாக சிறையில் வாடுகின்றார். இதே போல ஆனந்த சுதாகரனுடைய பெண் பிள்ளை கூட 18 வருடங்களாக சிறையில் பல வருடங்களாக தனிமையில் வாழ்கின்றார். இந்த ஆனந்த சுதாகரனுக்கு பிள்ளை பாசம், இந்த பிள்ளைக்கு தந்தை பாசம், தந்தை இல்லாமல் ஒரு பிள்ளை தனியாக வாழ்கின்றது. எனவே இந்த நிலைக்கு இந்த பிள்ளை தந்தை இல்லாமல் தந்தை சிறையில் இருந்து கொண்டு இந்த பிள்ளை தனிமையில் வாழ்கின்றதுக்கு நாங்கள் தான் காரணம் என்று சொல்லி கூறுகின்றார். இதே வேளையில் ஆனந்த சுதாகரன் போன்ற சிறை கைதிகள், அதாவது பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட அரசியல் கைதிகள் சிறையில் இருப்பதற்கும் நாங்கள் தான் காரணம் என்று சொல்லப்படுகின்றது என்று கூறியிருக்கின்றார். மேலும் தான் சிறை சென்ற அனுபவங்களை தான் பெற்றேன் என்று சொல்லியும் எனவே சிறை தனக்கு பல்வேறு பாடங்களை கற்பித்தது என்று சொல்லியும் கூறுகின்றார். மன்னாரில் தான் 7 நாட்கள் சிறையிருந்தது ஒரு தாய்க்கும் பிள்ளைக்காக என்று சொல்லியும் தன்னுடைய பிள்ளைக்காக உயிர் கொடுத்த ஒரு தாய்க்கு நீதி கோரி நான் போராட்டம் மேற்கொள்ளப்பட்ட போது நியாயங்களை கோரிய போது 7 நாட்கள் தான் மன்னார் சிறையில் இருந்ததாகவும் இதே போல யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் இடம்பெற்ற பல்வேறு முறைகேடுகளை பற்றி கூறுகின்ற போது தான் யாழ்ப்பாணத்தில் 14 நாள் சிறை வைக்கப்பட்டதாகவும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார். உண்மையில் தான் மன்னார் சிறைக்கு சென்றது சிறைகள் பற்றிய உண்மை நிலைகளை அறிவதற்கும் ஒரு சிறை கைதி எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்துகின்றான் என்று சொல்லி ஒரு பரிட்சத்தமாக அதை மேற்கொள்வதற்காகத்தான் அந்த சிறைக்கு சென்றேன் என்று சொல்லியும் எனினும் தான் 7 நாட்கள் அந்த சிறையில் இருப்பதற்காக நீதிபதி அவர்கள் எழுதிய போது தான் மிகவும் ஒரு மனக்கிளர்ச்சி அடைந்ததாகவும் கூறுகின்றார். இதேவேளை யாழ்ப்பாணத்தில் 14 நாட்கள் சிறை வைக்கப்பட்ட போது தன்னை பல வேறு தரப்பினர் வந்து சந்தித்ததாகவும் எனவே பலர் தன்னுடைய அரசியல் நோக்கத்தை தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக வந்து தங்களை சந்தித்ததாகவும் சில யூடியூபர்ஸ் தங்களை வந்து சந்தித்து தங்களுடைய அந்த வியூஸை கூட்டுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என்று சொல்லியும் சொல்கின்றார். இதன் ஒரு கட்டமாகத்தான் தான் கௌசல்யாவை தவிர வேறு யார் வந்தாலும் அனுமதிக்க வேண்டாம் என்று சொல்லி சிறை காவலர்களுக்கு பணிப்புரை கொடுத்ததாக கூறுகின்றார். எனவே இந்த இடத்தில் கௌசல்யா அவர்கள் தன்னுடைய அந்த பாராளுமன்ற பிரவேசத்திற்காக நொமினேஷன் செய்த அந்த கருத்துக்களை கூறுகின்ற போது கௌசல்யா எனக்கு மிகப்பெரிய ஒரு கடவுள் என்று சொல்லி சொல்கின்றார். இன்று நான் பாராளுமன்றத்தில் தன்னுடைய குரல் ஒலிப்பதற்கு காரணம் கௌசல்யா தான் என்று சொல்லியும் எனவே தன்னுடைய அந்த ஒலியை கேட்பதற்கு பலர் முண்டியடித்துக் கொண்டிருக்கின்றார்கள், பலர் விருப்பப்படுகின்றார்கள் என்று சொல்லி சொல்கின்றார். எனவே தன்னுடைய குரல் பாராளுமன்றத்திற்கு ஒலிப்பதற்கு முழுதாக கௌசல்யா என்கின்ற அந்த கடவுள் தான் காரணம் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்கின்றார். இதே வேளையில் ஆனந்த சுதாகரன் போன்ற சிறை கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லியும் இதனை நாங்கள் வற்புறுத்த வேண்டும் என்று சொல்லியும் இதை விட்டுவிட்டு யூடியூப்புகள் மற்றும் இணையதளங்களை நடத்துகின்றவர்கள் தேவையற்ற கதைகளையும் தேவையற்ற புலம்பல்களையும் புலம்புகின்றார்கள் என்று சொல்லியும் ஆக்கபூர்வமாக சிந்தித்து ஆனந்த சுதாகரன் போன்றவர்களுடைய விடுதலையை வலியுறுத்துங்கள் என்று சொல்லி அவர் ஒரு சிறந்த ஒரு பணி
பணிப்புரையை மக்கள் மத்தியில் இந்த கருத்தை அவர் சென்றடைய வைத்திருக்கின்றார். மேலும் ஆனந்த சுதாகரனுடைய இந்த சிறை இருப்புக்கும் அதே நேரத்தில் தந்தை இல்லாமல் ஒரு ஆனந்த சுதாகரனுடைய அந்த மகள் தனிமையில் வாழ்வதற்கும் இந்த நாங்கள் தான் காரணம் என்பதையும் அவர் சொல்லியிருக்கின்றார். இதே வேளையில் அன்ரா அரசாங்கத்தினர் தங்களுடைய அந்த தேர்தல் வாக்குறுதிகளின் போது அரசியல் கைதிகள் விடுவதை செய்வதாக கூறியிருக்கின்றார்கள். எனவே இந்த வாக்குறுதிகளை அவர்கள் விரைவில் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியும் ராமநாதன் அவர்கள் சூசகமாக சில கருத்துக்களை கூறியிருக்கின்றார். இதுபோன்ற காணொலியை பார்ப்பதற்கு எமது கணேசன் குரலுடன் தொடர்ந்தும் இணைந்திருக்குங்கள். எமது இன்னொரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.